கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? ஏசாயா 46:4 இந்த மாதம் 1ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 காண செய்த தேவனுக்கு முதலாவது நம்ம கோடான கோடி நன்றிகளை செலுத்துவோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றும் மன்னித்து நம் தேவன் இந்த நிமிஷம் வர கடந்த இந்த 10 மாதமாக நம்மளை அவரோட கண்மணி போல வழிநடத்தி வந்திருக்கார். இந்த புதிய மாதத்தில் புதிய நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு கூடவும் இருந்து உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 46:4 பார்த்தீங்கன்னா, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம பிறந்த நாள் முதற்கொண்டு நம்ம ஒரு தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் கர்ப்பம் இருப்பது. அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் சந்ததியரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அன்றாக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் தாயின் வயிற்றில் இருக்கிற நாள்லேருந்து நம்மளை தாங்கினது மாத்திரம் இல்லை, அவங்க கிட்டேருந்து நம்ம பிறந்த பிறகும், இந்த பிறந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீயானவள் கர்ப்பவேதப்பட்டு அவள் என்ன பண்ணுவா பிறப்பா. அப்போ கூட பார்த்திங்கன்னா, அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனுங்கிற ஒரு வசனம் வரும். ஸோ அப்படியாய் தேவன் பார்த்திங்கன்னா அந்த நாள் முதற்கொண்டு தாயின் வயிற்றில் நம்ம உற்பத்தி ஆன நாள் முதலேருந்தே நம்மளை பாதுகாப்பாய் நம்மளை சுமக்கிறார். இன்றைக்கும் நிறைய கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இசப்பா நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், சுகப்பிரசவம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க ஜெபித்துலேயே இருப்பாங்க. அந்த பயம், அந்த 10 மாதம் எப்படி இருக்கும், அந்த குழந்தை பத்திரமா வரணும்னு. அப்போது அதை காட்டிலும் ஒரு தாயாக இருக்க நமக்கே எப்படின்னும் போது அதை உண்டு பண்ண நம்ம தேவன் நம்மளை எவ்வளோ அருமையாக சுமப்பார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களை அந்த நாளில் நான் ஏந்தினேன், உங்களை சுமந்தேன், உங்களை கைவிட்டுருவேனா? என்னைக்கு கர்ப்ப பையில் குட்டி குழந்தையாக நம்ம இருக்கிற அந்த நாள் முதலேருந்து உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே உங்களை செய்வேன். என்ன செய்வார்? நரை வயது முதிர் வயதாக இருக்கிற வரைக்கும் நம்மளை தாங்குவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பூரணமான வயது 70, பலத்தில் மிகுதினால் 80 இல்லையா? ஸோ அந்த தலைலாம் நரிக்கிற வரைக்கும் நம்ம ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்மளை தாங்குவார். எப்படி தாங்குவார்? கரம் பிடித்தா இல்லை, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளோட கஷ்டங்கள், நம்மளுடைய வியாதிகள், நம்மளுடைய வியாகுலங்கள், துன்பங்கள், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், நம்மளுக்கு ஏற்படுகிற பலவிதமான போராட்டங்கள், நமக்கு எல்லா விதத்துலேருந்தும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை தப்பு வச்சு அதை என்ன பண்ணுவார்? சுமந்து அவர் எல்லாவற்றும் தாங்குகிற தேவனாக இருப்பார். எல்லாவற்றும் அவர். இந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல? யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்குறாரு. நீங்கள் குழந்தை உங்கள் அம்மா வயிற்றில் இருந்ததுலேருந்து உன்னை தாங்கினேன்னா, உன்னை அழகாக வெளியில் கொண்டு வந்தேன்னா, இது வரைக்கும் நடத்தி வந்தேன்னா, உனக்கு வயசாகிற வரைக்கும் நிறைய முடி வரைக்குமே நான் உனக்கு தேவையானது கொடுத்து உன்னை தாங்குவேன். நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை நான் சுமப்பேன், நான் உன்னை எல்லா பிரச்சனையும் தப்பி வைப்பேன்றாரு. ஒருவேளை இன்னைக்கு யாராவது எந்த விஷயத்துக்காக நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, என்னை மட்டும் நோக்கி கூப்பிடு, எனக்கு மட்டும் நீ செவி கொடு, என் வேதத்தை மாத்திரம் நீ வாசி, எனக்கு நீ ஜெபம் பண்ணு, நீ எல்லா காரியங்களும் ஆண்டவரை முன்னிறுத்தி நீ செஞ்சினா, என்னோடய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தினா, என்னை நம்பி நீ பிலீவ் பண்ணி என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்காக யாவும் செய்வார்னு நீ நம்பினா, செவி கொடுத்தினா, நிச்சயமாக என்ன பண்ணுவார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஏந்துவார், சுமப்பார், தப்பி வைப்பார். இந்த மாதத்திலும் நீங்கள் கேட்குற அத்தனை காரியங்களும் நம்ம தகப்பன் எல்லாவற்றும் சுமப்பார். நம்ம சுமக்க வேண்டிய எல்லா பாரத்தையும் அவர் சுமப்பார். நம்மளை ஏந்தி கொண்டிருக்கிற தேவன் நம்மளை தப்பி வைப்பார். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆசீர்வதிப்பாராக. அவர் ஏந்துவாராக, சுமப்பாராக, நம்மளை தப்பி வைப்பாராக. இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும் நம்மளை தாங்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.